शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् जन्मनि हरिदासमहामो अनन्तराग्राहग्राहम् ये पंचदशी ग्रंथத்துல ஏழாவது அத்தியாயம் தீப பிரகரணம். தீப பிரகரணமானது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஆத்மானம் சேத் அயமத்யை புருஷா நித்யம் சத்ய காமாய சரீரமனுசஞ்சரே அப்படின்னு ஆரம்பிச்சது. ஆத்மானம் நிஜானியா, இந்த ஆத்மாவை பரமாத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்ளவும்? அயம் அஸ்மி, நானே அந்த பரமாத்மா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாரு? புருஷா, இந்த ஜீவன். இதுதான் விஷயம். ஜீவனானவன் நான் பரமாத்மா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நானே அந்த பரமாத்மா என்று அந்த ஆத்மாவை பரமாத்மா என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். எப்படி ஒரு 10 பேர் ஒரு நதியை கலைக்கும் போது, அந்த நதியை கடந்து போகும்போது அவங்களுக்கு ஒருத்தர் போயிட்டான்னு அவங்களுக்குள்ளேயே கணக்கு சரியா வராம அவசப்பட்டாங்க. அப்ப அந்த பக்கம் இருக்க ஒரு வழிபோக்கனானவன் இல்லப்பா 10வது பேர் வெளியே இருக்கான் அப்படின்னு சொன்னார். இருக்கான்னு சொல்லி கொஞ்ச நேரம் பொறுத்து நீதான் இந்த 10வது பேர் வெளி அப்படின்னு வேற சொன்னார். அப்படின்னு சொல்லி ஒரு திருஷ்டாந்தத்தை சொன்னார். அந்த திருஷ்டாந்தத்தை சொன்னதன் மூலமாக ஒரு 7 நிலைகளை சொன்னார். 7 நிலைகள் வேணும். அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா அது சரியாதான் இந்த அத்தியாயம் முழுக்க அப்படிதான் போகும். அதனால முதல்ல நம்ம அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்சம், அபரோட்சம், துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி, அதான் திருப்தி. இதுல அஜ்ஞானம், விக்ஷேபம், இந்த ஆவரணம்ன்றது பந்தத்துக்கு காரணமான விஷயங்கள். மோட்சத்துக்கு காரணமான விஷயங்கள் என்னன்னாக்க பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம், துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமாக என்ன தோன்றதுனாக்க இந்த பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம் தான். ஏன் அப்படின்னாக்க இந்த விஷய வாக்கியம் அங்கதானே இருக்கு. பரமாத்மாவை இது வரைக்கும் பரமாத்மா வேறன்னு நினைச்சிட்டு இருந்த இந்த பரமாத்மாவை நானாக அறிய வேண்டும் அப்படின்னா அபரோட்சமாக அறிய வேண்டும். பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம், இதுதான் இதனுடைய விஷயம். ஆகையினால இந்த 7 ஸ்டேஜ்ல ரொம்ப அதிகமாக பிராமணியம் கொடுக்க வேண்டியதான ஒரு ஸ்டேஜ் இந்த பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம் அப்படின்றதுனால நிறைய ஸ்லோகங்கள் அதை அப்படியே மனதில் வச்சுட்டே போயிட்டு இருக்கு. போன தடவை பார்த்தத ஒரு கிளான்ஸ் அடிச்சிடுவோம். இப்ப எப்படி இருக்குன்னா, பரோட்ச ஞானம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? வெளியில இருக்கக்கூடிய பரோட்ச அர்த்தத்துக்கு பரமாக இருக்கக்கூடிய அறிவு, அது என்ற அறிவு. பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னா இது என்னுடைய பக்கத்துல பிராக்சிமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு அறிவுக்கு பேரு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரத்யக்ஷம், பரோட்சம், இந்த ரெண்டும் என்ன தவிர வேறான ஒரு பொருளுக்குத்தான் இந்த பிரத்யக்ஷம் என்பதோ பரோட்சம் என்பதோ வரும். நான் தானே பாக்குறேன், என்னுடைய அச்சத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கேன். நான் அதுல சம்பந்தப்படாத ஒரு ஆளு. அதனால இந்த பரோட்சம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரோட்சம் என்பது இப்போ கண்ணுக்கு தெரியாம இருக்கும்போது பரோட்சமா இருக்கு. அதே எனக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அடுத்தனா பிரத்யட்சமாக மாறுகிறது. இப்ப எது பிரத்யட்சமாக இருக்கிறதோ அது பரோட்சமாக மாறுகிறது. அதனால இன்டர்சேஞ்சபிளா இருக்கு இந்த நாலேஜ். பிரத்யட்ச அனுபவம்ன்றதும் பரோட்ச ஞானம் என்பதும் மாறுறது. அது மாத்திரம் இல்ல, இந்த பரோட்ச ஞானம் எப்படி இருக்குன்னாக்க, எவ்வளவு பரோட்சமான பொருள்கள் இருக்கோ அவ்வளோ ஞானம் இருக்கு. பிரத்யட்சமான பொருள்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஞானம் இருக்கு, பிரத்யட்ச ஞானம். இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கிற இவ்வளவு பேரை நான் பிரத்யட்சமா பாக்குறேன்னா எல்லாமே பிரத்யட்ச ஞானம் தானே, பிரத்யட்சமாயிடுச்சு. இதே கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 15, 20 நிமிஷம் முன்னாடி எல்லாருக்கும் பரோட்சம், ஒருத்தர் யாருமே பாக்கல. இப்ப இங்க வந்தவொடனே இப்ப பிரத்யட்சமாயிடுச்சு. அதுக்கப்புறம் 8 மணி 8:15 ஆயிடுச்சுன்னா எல்லாம் பரோட்ச ஞானமா போகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பரோட்சமானது பிரத்யட்சமாக மாறலாம், பிரத்யட்சமானது பரோட்சமான மாறலாம், எல்லாம் கரெக்ட். ஆனா இந்த ஐங்கின்ற ஆத்மாவுக்கு எப்படி இந்த பிரத்யட்சமோ பரோட்சமோ வரும் அப்படிங்கறதான் அடுத்த கேள்வி.
பிரத்யட்சம் வரவே வராது. ஏன்னா அங்கே நான் எப்பொழுதுமே பார்க்கவே முடியாது. பார்த்துட்டாலும் அது இதுவாயிடுவேன். அதனால ஒரு நாளும் பிரத்யட்சமா ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. அந்த பரமாத்மாவானது பிரத்யட்சமாகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா என்னை நானே எப்படி பார்க்க முடியும்? என்னை நான் பார்த்தேன்னாக்க என்னால் பார்க்கப்பட்ட அந்த நான் யாருன்னு கேட்டு அப்ப இதுவாயிடும். இது நான் சொன்ன இந்த நாலேஜ் இதுவா போயிடும், பிரத்யட்சமாகவோ பரோட்சமாகவும் போயிடும். அதனால இந்த ஆத்மாவுக்கு மாத்திரம் பிரத்யட்சமும் வராது, பரோட்சமும் வரதுக்கான சான்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த எக்ஸாம்பிளை வச்சிருந்து நீங்க பரோட்ச ஞானம் வருது, அதுக்கப்புறம் அபரோட்ச ஞானம் வருது, இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றீங்களே, தப்பு அப்படின்ட்டாங்க. பரோட்சம் எப்படி வரும்? என்ன நான் எப்படி பரோட்சமாக நான் அறிந்து கொள்ள முடியும்? வரவே முடியாது. அப்படின்னாக்க இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க சொன்னீங்களே, இந்த எக்ஸாம்பிள் அவர் சொன்னாதான் தெரியும். நம்ம இந்த எக்ஸாம்பிள் இப்படி சொல்லும் போது இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை. அவர் 10வது பேர் வழி இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு? 10வது பேர் வழி நீதான் அப்படின்னு சொன்னார். சோ இந்த நீதான் சொன்னா அபரோக்ஷ ஞானம் போதும்ன்றதுல எனக்கு ஒன்னும் சந்தேகம் இல்லை, கரெக்ட் தான். நான் தான் சொன்னேன்னாக்க அது வரைக்கும் இந்த ஞானமானது பரோட்சமாக எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்ப பிரச்சனை வந்தது. அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல எல்லாரும் சட்டப்பாயிட போறோம் அப்படின்றது தெரிஞ்சுதான் இந்தலயே விசாரத்தை தொடர ஆரம்பிச்சார். முதல்ல எதுக்காக இந்த விசாரம் பண்ணதுன்றத பார்க்கலாம். ஏன்னா ஆத்மானம் சேர் விசாரியா தயவஸ்மீதி புருஷான்னு முதல்ல இந்த ஆத்மாவை புருஷனாக இருக்கிறவன் ஏதோ புரிஞ்சுட்டு இருந்தான். இப்போ அந்த ஆத்மாவை நான் என்ற அறியணும்னு சொல்றார். அப்ப அபரோக்ஷ ஞானத்தை சொல்றது, பரோட்ச ஞானத்தையும் சொல்றது. பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த ஆத்மா தான் பரமாத்மா என்பதை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்னாச்சு, பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் ரெண்டு சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா லாஜிக்கலா நாம யோசிச்சு பார்த்தா பரோட்ச ஞானம்ன்றது அள்ளிக்கு வரவே வராது. அப்படி இருக்கும் பொழுது என்னமான பரோட்ச ஞானம்? அவர் 10வது பேர் வழி இருக்கான்னு சொல்லும் பொழுது இவனுக்கு ரிலீஃப் ஆனது ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நீதான்னு சொன்ன உடனே சந்தேகமே இல்லாம அவனுக்கு போயிடுச்சு. அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ல பரோட்சம் அபரோட்சம் ரெண்டு விதமாக இருக்கு. பரோட்சம் எப்படி அபரோட்சமாக ஆகும் நீங்க பாருங்க. பரோட்சம்னா என்ன அர்த்தம்? பரோட்சம். அபரோட்சம்னா அதுக்கு எதிர், அது எதிரான ஒண்ணு. இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காதுன்னு சொன்னா இந்த பரோட்ச ஞானமானது ஏதாவது நான் கேட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா அது ஒரு நாள் அபரோட்சமாகும் எப்படி சொல்ல முடியும்? தப்பு வேதாந்தம் சொல்றது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரதுக்கான சான்சஸ் பிரேக். ஆகையினால இப்போ இந்த பரோட்ச ஞானத்தை ஜஸ்டிஃபை பண்ணி ஆக வேண்டிய பொறுப்பு இருக்கு. இதை எப்படி பண்றதுன்னா அறிவுனாலதான் இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அவர் சொன்னார், அப்பா பரோட்ச ஞானத்தை நீ தப்புன்னு சொல்லவே முடியாது. எப்படின்னாக்க பரோட்ச ஞானம் தப்புன்னு சொல்றதுக்கு உங்க கையில ஏதாவது பிரமாணம் இருக்கா? உங்க கையில அதை முதல்ல பார்ப்போம். கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்க கையில ஏதாவது பிரமாணமானது இருக்கிறதா? இல்லையோ இல்லையா? அப்படின்னாக்கா பரோட்ச ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம் அப்படின்னு முதல் கேள்வி கேட்டார் இல்லையா? பரோட்ச ஞானமானது போறதுக்கான ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல உங்களுக்கு. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த பரோட்ச ஞானம் எப்படி வருது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பரோட்ச ஞானமானது சுத்தியில அவாந்தர வாக்கியங்கள் அப்படி இருக்கிறது இருக்கு, சிலதெல்லாம் மகா வாக்கியம்னு சிலதெல்லாம் இருக்கு. இந்த முதல்ல இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றதோ, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதில் இருந்து இந்த உலகங்கள்லாம் உண்டாச்சோ, எதில் இந்த உலகங்கள்லாம் எதெல்லாம் காக்கப்படுகிறதோ, எதில் போய் இந்த உலகங்கள்லாம் அடைகிறதோ அதுதான் பிரம்மா, அதை அறிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதானே சொல்லிருக்கேன். அது நீயா அறிந்து கொள்ளுங்கள் சொல்லல இல்லையா? அங்கேயே அப்படிதான் சொல்லிருக்கு. இது இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம் பிரம்மா, பரமாத்மா தான் காரணம். இந்த உலகம் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறனாக்கா அதை உண்டு பண்ணது அவர் தான், இது இருக்க செய்கிறதும் அவர் தான். அவரிடம்தான் இந்த உலகமானது பிரளயமானது ஏற்படும். அதனால் அவரை அறியுங்கள் அவ்வளவுதான சொல்லிருக்கு. நான் என்ற அறியுங்கள்னு சொல்லலையே. அப்படின்னா இது பரோட்ச ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதாகத்தானே இங்க சொல்லி இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றது. பிரம்மத்துக்கு நிர்குணம் நிராகாரம் நிரவயம் நித்தியம் இல்லையா? நித்தியம்னு சொல்றோம், அதை முக்தம்னு சொல்றோம், புத்தம்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சத்தியத்துவத்துடன் கூடினதாக இருக்கிறது அந்த பிரம்மண சத்தியத்துடன் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு காம்பனண்டா ஆகுது இல்ல, அது ஒரு ஆட்ரிபியூட்டா ஆகுது, அது ஒரு குணமா
சத்தியத்துவ குணத்தோட இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு எப்படி நிர்குணமான பிரம்மத்துக்கு சத்தியத்துவத்தோட குணமானது எப்படி வரும்? இப்ப அனதர் சந்தேகம், எத்தனை சந்தேகம் பாருங்க அதுல. அப்புறம் சித்தாக இருக்கும் தன்மை அப்படின்னா, சித்தாக சைத்தன்யமாக இருக்கும் தன்மை அப்படின்றது தன்மைனால என்ன அர்த்தம்? ஒரு பொருள் இருக்குமையானால், ஒரு நாய் இருக்குமையானால் அது நாய்த்தன்மை இருக்கும், ஒரு பசு இருக்குமையானால் அது பசுத்தன்மை இருக்கும், ஒரு மனிதன் இருப்பானேயானால் அவன் மனிதத்தன்மை இருக்கும், ஒரு ஸ்திரீ இருப்பானேயானால் அவனுக்கு ஸ்ரீத்துவம் இருக்கும், ஒரு ஆம்பளையா இருப்பான பும்ஸ்துவம் அவனுக்கு இருக்கும். அப்படின்னா ஒரு பொருளை உத்தேசித்து தானே இருக்கும். ஒரு ஆட்ரிபியூட் இருக்குன்னா ஒரு திரவியத்தை ஆசிரியிச்சுத்தான் அந்த ஜாதியானது இருக்கும். அந்த தன்மைன்ற ஜாதியானது ஒரு பொருளை ஆசிரியிச்சு தான் இருக்கும். ஆத்மா என்பது பொருளே கிடையாது, நிரவயவம்னு சொல்றீங்க. அப்ப எப்படி அது சத்தியமாக இருக்கிறது, சித்தாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு, சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆத்மா என்னமா சொன்னீங்க? அங்க ஒரு தகராறு வருது. பரோட்சத்துக்கும் அபரோட்சத்துக்கும் எதிரெதிர்மாக இருக்கு. இதெல்லாம் பரோட்சத்தை உண்டு பண்றது அப்படின்னாக்க இதெல்லாம் எப்படி நான் பிரமாணமா ஒத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கு அவர் பதில் சொன்னார், அப்ப இதெல்லாம் நீ பிரமாணம் இல்லன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா காமி. இந்த உலகம் பரமாத்மா கிட்ட வந்தது, பரமாத்மாவில தான் காப்பாற்றப்படுகிறது, பரமாத்மாவில தான் போய் அடைஞ்சிருது அப்படின்னு நான் சொல்றேன், வேதமான சொல்றது. இது இல்லன்றது உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? காமிங்க. காமிச்சா நான் ஒத்துக்கிறேன். இல்லையா இல்லையா? அப்ப பரோட்ச ஞானம் அந்த ஆத்மாவுக்கு இருக்கு, ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கு? எதுக்காக பண்ணிருக்கேன்னா எல்லாத்தையும் கிருத்வா சிந்தனம். நம்ம சாஸ்திரம் எப்படி பண்றதுன்னா, முதல்ல நேர வந்த உடனே இதுக்கெல்லாம் ஒரு அப்டிராக்டாக நான் போய் பிரம்மோன்னாக்க எங்கில் அது நிராகாரம், நிர்குணம், நிக்கலம், சாந்தம், அத்வைத்தம்னு சொன்னா உனக்கு புரியாதுன்றதுக்காக முதல்ல என்ன பண்ணேன், உலகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நீ பாக்குறது இந்த உலகத்துக்கு ஒரு கர்த்தா இருக்கணும். அந்த கர்த்தாவானவர் எப்படி பண்ணார் அப்படின்னாக்க, எப்படி ஒரு குயவனானவன் இந்த ஒரு குடத்தை உண்டு பண்ணிக்கிறானோ அப்படி இந்த உலகத்தை அவர் பண்ணார். குயவனானவன் எப்படி உண்டு பண்றான்? மண்ணை வைத்து கொண்டு பண்றான். மண்ணு அவனை விட வேறானது, குயவன் அதை விட வேறான ஒரு சைத்தன்யமான ஆளு. மெட்டீரியல் காசு வேற, இன்டெலிஜென்ட் காசு வேற, நிமித்த காரணம் வேற, உபாதான காரணம் வேற. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை பகவான் பண்ணாருனாக்க உபாதான காரணம் எதை வச்சுட்டு பண்ணார், நிமித்த காரணம் யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன் காரணம் சொன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஆனா ஈஸ்வரன் தானே எல்லாத்தையும் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு எந்த மெட்டீரியல் வச்சுட்டு பண்ணார் இது சொன்னோம் இல்லப்பா. அவர் மெட்டீரியல் காசும் அவரே தான் இன்டெலிஜென்ட் காசாவும் அவரே தான் இருக்கார், அவர் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணார் அப்படின்னாரு. கூட அடுத்த கேள்வி கேட்டார், அந்த குடம் உடைஞ்சதுன்னா கூட இவன் இருப்பானே, குயவன் இருப்பானே, குயவன் செத்து போனா கூட அவன் பண்ண குடமானது இருக்குமே, அப்ப இந்த பரமாத்மா இல்லைன்னா கூட இந்த உலகம் போகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல முடியல. ஐயோ அவர் இல்லாம ஒரு அணுவு எங்க அப்படின்ற எவ்வளவு கான்ட்ரடிக்டரியா பேசிட்டு இருக்கா பாருங்க. இப்படி கேட்டா அப்படி சொல்றான், அப்படி கேட்டாங்க. அப்ப அவன் சொல்றான், இல்லப்பா நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஒரே பிரம்மன் தான், அது வேறற்றதாக வேற இருக்கக்கூடிய உபாதான காரணமே தான் நிமித்த காரணம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த இருக்க சிலந்தி இருக்க, சிலந்தியினுடைய வாயில் இருந்துதான் தாவால இருந்துதான் இந்த கூடானது வருகிறது, அது உள்ளே தான் அது தங்கிறது. எப்போ அதுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அது உள்ள இழுத்துக்கிறது. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் உலகத்துல இருக்கும் போது நீ ஒத்துண்டு தானே ஆகணும். ஆகையினால இட் இஸ் பாசிபிள். அதனால எங்க பரமாத்மாவானவர் இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கிறார், உபாதான காரணமாகவும் இருக்கிறார், நிமித்த காரணமும் இருக்கிறார், மாறான காரணமாகவும் அபின்ன நிமித்த உபாதான காரணமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க வேற ஏதாவது பிரமாணம் சொல்லுங்க. இந்த மாதிரி வர்த்தகிட்டான்னு சொன்னா உங்களுக்கு ப்ரூஃபோட கொடுத்தாச்சு, சிலந்தியோட நான் கொடுத்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள். நீங்க இல்லன்றதை ஆர்கியூ பண்றதுக்கு நீங்க வேணா என் மேல இருக்கிற கோபத்துல வேணா பரமாத்மா இல்லன்னு சொல்லாமே தவிர புத்தி யுக்தமா உங்களால ஒரு புத்தகத்தை காமிக்க முடியாது, ஒரு ஆர்குமெண்ட்டையும் பண்ண முடியாது. அதனால இந்த நாலேஜ் ஆனது பிரம்மமானது இருக்கிறது, பிரம்மா அஸ்தி அப்படின்ற ஒரு நாலேஜ் ஆனது நிச்சயமாக பொய்யான அறிவு கிடையாது, அது பிராந்தி கிடையாது, அது உண்மையான அறிவு தான். பரமாத்மா இருக்கிறார்ன்றதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. அதனால உங்களுக்கு பிரம்ம அஸ்தின்றது தெரியுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இது எரர் நாலேஜ் இல்லைன்னு சொல்றீங்கன்னா, இது ஏன்னாக்க இது எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் பாதிக்கவில்லை இல்லையா அப்படின்னாக்க நான் சொல்றதுதான் ரைட்டு. ஆகையினால பரோட்சமாக இந்த ஆத்மாவானது தெரிகிறது, ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்றது ரைட் அப்படின்னு ஒரு யுக்தி சொன்னார். அடுத்த யுக்தி என்ன சொன்னார்,
பிரம்ம நாஸ்தி இது மானம் கேட்டு பாத்தியத்தை ததாகிருவம். பிரம்மம் இல்லை என்று சொல்வீர்களே, ஆனால் அது என்ன பிரம்மம் இல்லைன்னா அது பின்னாடி பாதிக்கப்படும் இல்லையா? அப்படி பிரபலமான பிரமாணம் எதுவுமே காணப்படவில்லையே. அப்போ அது காணப்படாத வரைக்கும் நான் சொல்ற பரோட்ச ஞானம் என்று ஒண்ணு இருக்கு பரமாத்மாவுக்குன்னு சொன்னா நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு. அடுத்தது சொன்னார், சார் அப்படி பிரிக்காதீங்க சார். சாமான்யமான ஒரு நாலேஜ் ஒண்ணு இருக்கு, விசேஷமான ஒரு நாலேஜ்னு ஒண்ணு இருக்கு. சாமான்யமான தெரியக்கூடிய நாலேஜுக்கு பேரு பரோட்ச ஞானம். விசேஷமா நான் தான் அதுன்னு தெரிஞ்சதுன்னா அது அபரோட்ச ஞானம் இல்லையா? சாமானிய ஞானத்தை வச்சுட்டு விசேஷ ஞானம் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா? சாமான்யமா ஒண்ணு தெரிஞ்சதுன்னாக்க உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சதுக்கு அர்த்தம் இல்லையா? எல்லா பொருளையும் நீங்க எப்படி அறிவிக்க? எல்லா சாமான்யமான ஒரு அறிவை வச்சுட்டு அதை வச்சுட்டு நீங்க எப்படி நானே பரமாத்மான்ற லெவலுக்கு போகதான், அது போக முடியாது அப்படின்னு சொன்னா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ண கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னாக்க, ஒருத்தர் சொல்றாரு, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இருந்தேன் சார், நான் அர்ஜென்டா போறேன், என் பிரதர் உட்காந்துருக்காரு, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு, ஏகாம்பரம் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எகிட்ட போயிட்டார். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன், இங்க ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு தெரியும், ஆனா ஏகாம்பரம்ன்றது தெரியாது எனக்கு. அதனால பரோட்ச ஞானம் தான் அது. அதனால நான் இன்னும் ஏகாம்பரத்தை பார்க்கல. இப்ப பரோட்ச ஞானம் பொய்யாச்சா? பரோட்ச ஞானம் பொய் ஆகல. ஏன்னா அவருக்கு எங்க எனக்கு தெரியலையே தவிர அவர் உண்மையை சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அண்ணா இருக்காரு, இங்கதான் இருக்காரு, ஒரு கிளாஸ் கேட்டு இருக்காரு, அது பொய் இல்லையே. அவர் சொன்னதும் பொய் இல்லை, நான் புரிஞ்சதும் பொய் இல்லை. அதனால பரோட்சமா சாமான்யமா தெரிஞ்சதா பொய்யாகணும்ன்ற நிர்பந்தம் இல்லை. எனக்கு வேணா ப்ரூஃப் ஆகலையே தவிர அது இல்லைன்னு சொல்ல. அதனால பரோட்சம் வேற அபரோட்சம் வேற. அதனால பரோட்சம் பொய், அபரோட்சம் விரோதமா இருக்குன்னு முதல்ல சொன்ன அது தப்பு. அந்த ஆர்கியுமெண்ட் தவறா, நீங்க விஷயம் தெரியாம ஆர்கியூ பண்ணிருக்கீங்க, அப்படி ஒரு ஞானஜே இல்ல அப்படின்னு 2வது காரணத்தை வச்சு ப்ரூவ் பண்ணார். 3வது காரணத்தை இன்னும் பாருங்க. இந்த முதல்ல இந்த பரோட்சத்தை அறியும் போது, நம்ம எல்லாம் பிரம்மத்தை அறியும் போது இந்த உலகத்துக்கு எல்லாம் காரணமா இருக்காரு, உமாட்சி கண்ணை குப்பிவாரு, அவன் ஒரு அணுவும் அசையாது, அவனுடைய அருளால் தான் அவள் தான் படிதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்ன்றதாங்க நம்ம இவ்வளவு நாள் பரமாத்மாவை தெரிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா? அது தெரிகிற காலத்துல நமக்கு இந்த மாதிரி இது பரோட்சமா அபரோட்சமா இது பிரத்யட்சமா இதெல்லாம் தெரியுமான்னு. அப்ப அந்த பரோட்சம்ன்ற ஸ்டேட்டஸே வரல பரமாத்மாவுக்கு இல்லையா? இதெல்லாம் எப்ப அபரோக்ஷன்னு தெரிஞ்ச பிறகுதானே நான் அதை பிரிக்கிறதுக்காக என்னுடைய புத்தி சக்தினால இது பரோட்ச ஞானம் இது அபரோட்ச ஞானம் அப்படின்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பரோட்சத்தோன்ற ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது பரமாத்மா. பரமாத்மா தான். அவர் எங்க பரோட்சமா ஆனாரு. இப்ப நானே அந்த சந்தேகத்தை கலப்பி வச்சு உங்க மனசுல போய் அந்த விதையை வெடித்த நஞ்சிய பண்ண உடனே இப்படிதான் யோசிச்சீங்க. அதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது உலகத்துல. இதுவே ஒரு காரணம். முதல்ல எல்லாருக்கும் தெரியுது அந்த பரமாத்மா எப்படி தெரியுது, பகவான் தான் எல்லாம், அனைத்துக்கும் காரணம் இல்ல, அவர் தான், அவருக்கு ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு எதை நம்ம தெரிஞ்சோமோ அந்த நாலேஜ் எப்பொழுதுமே பொய்யாறதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால இப்ப என்ன சொன்னாங்க, இந்த பரோட்சத்துக்கு பரோட்சம்ன்ற ஸ்டேட்டஸே தப்பு. அதனால பரோட்சம் வேண்டாம். அப்படியே நான் அப்படி சொல்லியிருந்தா கூட என்னுடைய இன்டென்ஷன் என்னன்றதையும் புரியும். கொஞ்ச நேரம் உங்களுக்கு பரோட்சம்னு சொல்லி உங்களெல்லாம் நிறுத்த போறேன். அதுக்கப்புறம் பரோட்சம்ன்றது கிடையாதுப்பான்னு சொல்றதுதான் என்னோட இன்டென்ஷன். அதுக்காக நான் யூஸ் பண்ற ஒரு டெக்னிக்கை தவிர பரோட்ச ஞானமானது ஒரு நாளும் பிரம்மத்துக்கு பொய்யான நாலேஜாக பிராந்தியாக நாலேஜாக ஆகாது அப்படின்னு 3வது யுக்தி சொன்னார். முதல் யுக்தியில என்ன சொன்னாரு, இந்த பிரமாணமானது பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னார். 2வது காரணம் என்ன சொன்னா, சாமானிய ஞானத்துக்கும் விசேஷ ஞானத்துக்கும் வேற வேறையாச்சு. அது எப்படி சாமானிய ஞானம்? இப்ப சாமானிய ஞானமே விசேஷ ஞானமா மாறலாம். இந்த எக்ஸாம்பிள்ல இல்லையா, ஒருத்தர் எங்க சாமானியமா ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, ஏகாம்பரன் ஒருத்தர் கிளாஸ்ல இருக்காருன்னு இல்லையா, அவர் இருக்காரு இருக்கிற. அதனால சாமானிய ஞானம் அவரை நான் தெரிஞ்சின்றேன் விசேஷ ஞானமாக மாறும்ன்றது லோக்கல்லயே இருக்கு. ஏன் பிரம்மத்துக்கு மாத்திரம் பரோட்ச ஞானம் வராது, அபரோட்ச ஞானம் தான் வரும்னு நீங்களா ஒரு கட்சி கட்டினீங்க? நம்ம எதுவுமே கேட்டா அவரே தான் இதை கலக்கி விட்டு நம்ம ஒழுங்கா எல்லாத்தையும் ஒத்துண்டோம். அந்த எக்ஸாம்பிள் கேட்கும் போது நமக்கு இதெல்லாம் தோணவே இல்லை. அவரே இதெல்லாம் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு வரும் நாளைக்கு அப்படின்னு அச்சீவ் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் அவரே கிரியேட் பண்ணி அவரே அந்த சிக்க எடுத்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு, நீங்க இப்படி நீங்க பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானத்தெல்லாம் ஒத்துக்காம போயிட்டீங்கன்னாக்க
உலகத்துல சொர்க்கம் மாதிரி விஷயங்கள்லாம் சித்திட்டா போயிடும். எதையுமே நீங்க நம்பலன்னாக்க அவன் வேதமானது கஷ்டப்பட்டு எல்லாரையும் வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு சொல்லுது. வேத அத்தியனம் பண்ணா மாத்திரம் போதாதுப்பா, அதை பிரதிபதமா நீங்க பண்ணணும். அது கிரமமா அத்தியனம் பண்ணாதான் அது உங்களுடைய மனத்துல விருடியா நிற்கும். இப்படி எல்லாம் நீங்க உங்களுடைய வேதத்தை நிறுத்த வச்சாதான் நீங்க 5 நாள் 6 நாள் பண்ணக்கூடிய சோமயாகம் வாஜபேயி மாதிரி யாகங்கள்லாம் பண்ணணும்னாக்க அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் பண்ண முடியாது. ஏன்னா அது காத்தால 6 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 11 மணி வரைக்கும் போகக்கூடிய கர்மாக்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட கர்மாக்கள் தான் பண்ணிதான் ஒரு தீட்சிதரானவர் என்ன பண்றாரு, அந்த சொர்க்க பதத்தையே அனுபவிக்க போறார். அதுக்காக தான் அவருக்கு யாகத்தை பண்ணி தான் அக்னிஹோத்திரத்தை ஆரம்பிக்க போறார். அது வரைக்கும் அவருக்கு அந்த மாஸ்டர் பண்ற உபாசனம் தான் கணக்கு. அதுக்கப்புறம் நல்லா அத்தியனம் பண்ணி அவர் கிரமாந்தம் அத்தியனம் தான் பண்ணி அதுக்கப்புறம் பிரௌத்தத்தை படிச்சு அதுக்கப்புறம் பிரயோகத்தை படிச்சு மீமாம்சையை படிச்சு அதுக்கப்புறம் அவர் யாகத்தை பண்றாருனாக்கா அவருடைய வாழ்க்கை முழுக்க செலவு பண்றாரு. அவருடைய என்டையர் லைஃப் செலவு பண்றாரு. எதுக்கு? சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குன்றதுக்காக. சொர்க்கம்னு இருக்கிறதுக்காக தான் நீங்க இவ்வளவு வைதிகள்லாம் சிரமப்பட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்க அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடும். அப்புறம் யாருமே வேதம் படிக்க மாட்டான், யாருமே தியானம் பண்ணாம ஆயிடும். நீங்க ஒத்துக்கலாம்னாக்கா பரோட்ச ஞானத்தை. இதெல்லாம் பரோட்ச ஞானம் தானே. யாராவது போய் அவரை பார்த்துட்டு சொன்னாங்களான்னு சொர்க்கத்துல இப்படி இருக்குது, நீ வா, நீ இப்படி பண்ணுன்னு. நான் போய் டெல்லியை பார்த்துட்டு ஹரித்வாரி ரிஷிகேஷி பார்த்துட்டு சார் நீங்களும் போங்க சார் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி யாராவது இது வரைக்கும் போக ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் சொர்க்கத்துல சார் நான் இதெல்லாம் அனுபவிச்சேன், திலோத்தமா டான்ஸ் பார்த்தேன், ரொம்ப டான்ஸ் பார்த்தேன், நீங்களும் வாங்க பார்க்கலான்னு யாராவது கூப்பிட்டுருக்காரா? இன்னும் எப்படியா பண்றாங்க எல்லாம்? அவன் இன்னி வரைக்கும் பண்றதுன்னா பெய்த்துலவும் வெறும் பரோட்ச ஞானம் தான். சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, அதை அடைவதுதான் மனுஷனுடைய ஒரு தீர்மானமான ஒரு கோல் அப்படின்னு நினைக்கின்ற அத்தனை தீட்சிதர்களும் கண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய பரோட்சமானது நீங்க ஒத்துக்காம போயிட்டா அப்ப இந்த காரியங்கள்லாம் இல்லாமே போயிடும். அதனாலையும் நீங்க பரோட்ச ஞானத்தை ஒத்துண்டுதான் பரமாத்மா. அதே லாஜிக்ல நீங்க பரமாத்மாவை எடுத்துன்னு போங்க. பரமாத்மா இருக்குன்னு வேதம் சொல்றது, அதை நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும். அதனால பரோட்ச ஞானம் ஐக்கிக்கு வரவே வராதுன்னு முதல்ல சொன்னீங்கல்ல, அதுக்கு இவ்வளவு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டான் இல்லையா? 3 ஆர்குமெண்ட் கொடுத்தா, இதுல 4வது ஆர்குமெண்ட் கொடுத்தாங்க. என்னதான் சொன்னாலும் பரோட்சன்றது முன்னாடி ஒரு ஸ்டேஜ் தானே, ஒரு அம்சத்தினுடைய ஒரு கிரகணம் தான் உங்களுக்கு கிடைக்கிறத தவிர முழுமையான ஒரு கிரகணம் கிடைக்கலையே. நான் பிரம்மா என்று தெரிந்த பிறகுதானே நான் முழுமையாக நான் ஆகிறேன் பிரம்மமாக. அது வரைக்கும் அந்த நாலேஜ் என்ன? அறகுற அம்சமான ஒரு நாலேஜ். அம்சம்னா ஒரு பார்ட் நாலேஜ் தான். பார்ட் நாலேஜை வச்சுட்டு முழுமையை எப்படி சார் நீங்க தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு கோச்சிங் தான். உலகத்துல உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே பார்ட் நாலேஜ் தான். எல்லாத்தையும் நீங்க குடத்தை பார்த்தீங்கன்னா குடத்தை முக்கிய பாக்குறீங்க, குடத்தினுடைய ஒரு சைட தானே பார்த்து இது குடம் என்று அறிகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஒரு மனுஷன் எதிர்க்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அந்த ராமசாமின்னு தெரியாது எனக்கு. அப்படிதான் எனக்கு தெரியும். நேரம் ஒரு சைடு தானே பார்த்தேன். நீங்க முழுக்க பார்க்காம நீங்க எப்படிதான் ராமசாமின்னு சொன்னீங்கன்னு கேட்கீங்களா? இல்ல உங்களுக்காக நான் போய் ஒரு பிரதட்சணம் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படி இருந்தா கூட அவர் இருக்கிற பிபி தெரியுமா, சுகர்லாம் எனக்கு தெரியுமா இல்லையா? சும்மாவே தெரியாமே நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரையும். ஐநோ சும்மா, ஐநோ ராமசாமி, ஐநோ அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில பேசுற பேச்செல்லாமே இப்படிதானே இருக்கு. சோ இதுக்கு மாத்திரம் ஏன் இந்த கான்ஸ்டியூட் கூட இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்றது. இந்த தமிழ் தெரியுமான்னு கேட்டான்னாக்கா தமிழ் தெரியுமா? என்ன தெரியும் அவனுக்கு? எழுவாய், முன்னிலை, படற்கை இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? என்ன செயல்படு பொருள் எல்லாம் தெரியுமா? ஒன்னும் தெரியாமையே தெரியும். இங்கிலீஷ் தெரியுமா? ரெண்டன் மார்டின் உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்டிக்கு அப்புறம் என்ன வரும்? பாஸ்ட் வருமா, இது பிரசன்ட் டென்ஸ் தான் வரணுமா, பிரசன்ட் கண்டினியூஸ் வரணுமா அப்படின்னு கேட்டா யாராவது ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஐ நோ இங்கிலீஷ். லாங்குவேஜ் நோன் இங்கிலீஷ். பெரிய டிக்கு அது என்ன தெரியும் பாருங்க. அதை எப்படி இங்கிலீஷ் பண்ண ஆகப்பட்ட ரெண்டன் மார்டின் அதை டிக்கடிக்க முடியாது அவனுக்கு. சந்தேகம் இருக்கு. சோ லோகத்துல இந்த மாதிரி இருக்கு. அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சதுனாலதான், எல்லாத்தையும் முழுமை தெரிஞ்சாதான் நீங்க அபரோட்ச ஞானத்தை தான் ஒத்துக்கணும். முழுமை இல்லாத பரோட்ச ஞானத்தை ஞானம் என்றே ஒத்துக்கொள்ள கூடாதுன்னா எந்த ஞானமும் உலகத்துல இல்லாம போயிடும். ஆகையினாலையும் பரோட்ச ஞானத்தை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். பரோட்ச ஞானமானது பிரத்யட்சத்துக்கு கொண்டு போய் விடுறது அப்படின்றதையும் ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அத்தத்துவ அம்சத்தோட பார்த்தோம்.
தசமோஸ்தீத்யபிப்ராந்தம் பரோக்ஷ ஞானமிக்ஷ்யதே பிரம்மாஸ்தி இத்யபி தத்வத் ஸ்யாத் அஜ்ஞானாவரணம் சமம். தசமோஸ்தி அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள்ல அந்த வழிபோக்கானவர் என்ன சொன்னாரு, அப்பா நீங்க 9 பேர் 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா, சார் எண்ணி பார்த்தா சார் 9 தான் வந்தது அப்படின்னா, அவர் வந்த உடனே என்ன சொன்னார், இல்லப்பா 10வது பேர் வழி ஒன்னும் சாகல, நீங்க எல்லாரும் பத்திரமா இருக்கீங்க, 10வது பேர் வழி இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அவன் எப்படி தசமஹா அஸ்தி அப்படின்னு சொன்னார். தசமஹா அஸ்தி இது அவிப்ராந்தம். அது எப்படி பிரிக்கிறான்னா, தசமஹா அஸ்தி இது அவிப்ராந்தம். விப்ராந்தம் படிச்சிடக்கூடாது, அவிப்ராந்தம். ஏன்னாக்கா அந்த ஆ இருக்கிறதுனாலதான் அங்க ஏவ இக்கோயும் கீழ்ற சூத்திரத்தினால இதி பிளஸ் அதி அப்படி சேர்ந்ததுன்னா இத்யதி அப்படின்னு மாறும். ஒரு எக்காரம் ஒண்ணு குட்டி போறோம், அதனால அங்க ஒரு ஆ இருக்குன்றத தெரிந்து கொள்ள வேண்டும். தசமோஸ்தி இது அவிப்ராந்தம். தசம 10வது மனிதன் இருக்கிறான் என்பது அவிப்ராந்தம், பிராந்தி இல்லாததான ஒரு நாலேஜ் தான். அது பிராந்தி நாலேஜ் இல்லை, உண்மையான நாலேஜ் தானே அவர் சொன்னது. 10வது பேர் வெளி இருக்கான்னு சொன்னதை நெகட் பண்ண முடியுமா? 10வது இருக்கான். அதனால பரோட்ச ஞானம் சிக்ஷதே. அந்த பரோட்ச ஞானமானது 10வது பேர் வெளி இருக்கான் என்ற நாலேஜ் ஆனது உண்மையான ஒரு அறிவு தான், ஞானம் தான். அது பிரமம் கிடையாது. பிரமான்னாக்க என்ன அர்த்தம்? இருக்கிறது இருக்கும்படி அறிந்தால் அது பிரமா, இருக்கிறத வேற மாதிரி அறிஞ்சா அது பிரமா, அல்லது இல்லாததை வேற மாதிரி அறிஞ்சான்னாக்க அது பிரமா. பிரமான் தான் என்ன அர்த்தம்? இருக்கிறத இருக்கிற மாதிரி இதுதான். 10வது பேர் வெளி இருக்கான்னு சொன்னது பிரமமா பிரமாவா அப்படின்னு பிரமாதான் அது அப்படின்னா பரோட்ச ஞானம் இச்சத்தை. அந்த பரோட்ச ஞானம் என்றுதான் நாம ஒத்துக்கொள்ள என்று பார்க்க வேண்டும். ஈட்சத்தைனா நம்ம பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். கரெக்ட் நாலேஜ் ஒன்லி. பரோட்ச ஞானம் சத்தியமான ஞானம் தான், அது பிராந்தி ஞானம் இல்ல. பிரம்மாஸ்தி இது அப்படி அந்த எக்ஸாம்பிள்ல எப்படி அப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி நம்ம வேதாந்தத்துக்கு வருவோம். பிரம்மம் இருக்கு என்ற வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தை, அது பொய்யான வார்த்தையே கிடையாது. பரமாத்மா கடவுள் இருக்கிறார் சொன்னா அது எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் உங்களால அதை டிஸ்பியூட் பண்ண முடியாது. பிரம்மாஸ்தி இது தத்வத் ஸ்யாத். அதே மாதிரிதான் இங்கேயும் பிரம்மாஸ்தின்னு சொல்றது. வேதமானது எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி தத்ரேம் அபிதம்பி கல்ஜீதி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மா இது அப்படின்னு அந்த பிரம்மா இருக்கு அப்படின்னு அப்படிதான் சொல்றது. அதை ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். இது எக்காரணத்தை கொண்டு இந்த நாலேஜ் ஆனது பொய்யாக ஆகாது அப்படின்னாரு. அஜ்ஞானாவரணம் சமம் அப்படின்னாரு. இந்த 2 கேஸ்லயும் இந்த முதல் ஸ்டேஜஸ் எல்லாம் இருந்தது, அஜ்ஞானம் ஆவரணம் நிச்சயமம் 2த்துலயும் சமமா தான் இருக்கு. இவ்வளவு நாள் நமக்கு பரமாத்மான்னு அதுக்கு நம்மளுடைய அஜ்ஞானத்தினால நம்ம வேதாந்த கிளாஸுக்கு வரல. நம்ம என்ன நினைச்சோம், ஏதோ அதுதான் நமக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு விக்ஷேபம் இருந்தது, அங்க போயிட்டோம். இப்ப என்ன ஆச்சு, ஏதோ தெய்வாதீனமாக வேதாந்த கிளாஸுக்கு வந்துட்டோம். மற்ற இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சது, ஆத்மான்றது ஒண்ணு இருக்கு, அதுதான் சத்தியமா இருக்கு, அதுதான் பரமாத்மாவா இருக்கு, அதுதான் எல்லாருக்கும் காரணமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அந்த ஸ்டேஜ்ல இந்த அஜ்ஞானம் ஆவரணம் போய் தான் இவனும் வரான். அதுக்கப்புறம் இவன் ஞானியாக போகும்போது அது திருப்பி வர போறது இல்லை, அந்த போனும். அதனால பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் 2த்துக்கும் இந்த நாலேஜ் ஆனது காமனா இருக்கு. முன்னாடி ப்ரீரிக்விசிட்டா இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு தசமத்துவமத்திலேயே அது உண்மையான நாலேஜ் தான், வேதாந்தத்திலேயே அது உண்மையாக அந்த உபயத்துல அப்படி அது உண்மையான நாலேஜ். அதனால அஜ்ஞான ஆவரணம் சமம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆத்மா பிரம்மேதி வாக்கியார்த்தே நிச்சேஷேன விசாரித்தே வியக்தி உல்லிக்ஷதே யத்வத் தசமஸ்வம் அசீத்யதி அப்படின்னார். ஆத்மா பிரம்ம இது வாக்கியார்த்தே, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்ற சொல்லக்கூடிய வாக்கியம். இந்த சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னா, இதுக்கு பேர் மகா வாக்கியம்னு பேரு. இந்த பிரம்மத்தை பத்தி வெறும சொல்லக்கூடிய வாக்கியங்கள் ஏதோ வாயுதானி பூதானியோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்னக்கூடிய வாக்கியங்களோ இதெல்லாம் பேரு அவாந்தர வாக்கியம்னு பேரு. அவாந்தர வாக்கியம் பிரம்மம் இருக்கு, பிரம்ம அஸ்தி அப்படின்றத மட்டும்தான் சொன்ன. பிரம்ம பாதின்றது எப்போ வரும் அப்படின்னாக்கா, நீயே அந்த பிரம்மன்னு சொன்ன தசமஸ்வமசி அப்படின்னு சொன்ன உடனே நானே பிரம்மன்றத அவன் புரிஞ்சுட்டு போது தானே அது வரப்போகுது. அப்படி கொடுக்கக்கூடிய வாக்கியத்துக்கு பேரு
மகா வாக்கியம்னு பேரு. மகா வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகானாக்க பெருசு அர்த்தம் இல்ல, பெரிய அர்த்தத்தை உடையதான ஒரு வாக்கியம். நீங்க இவ்வளவு நாள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கேயோ பரமாத்மான்னு சொன்னோன்னே மேல இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தீங்களே, அதை நிறுத்துங்க, அதுதான் நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுக்கு பேரு மகா வாக்கியம்னு பேரு. மகா வாக்கியங்கள் எத்தனை வகை அப்படின்னாக்க 4 வகைகள் இல்லையா? சாமவேதத்துல தத்துவமசி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் எந்த உபநிஷத்துல சொல்லியிருக்கேன்னாக்க சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. அயமாத்மா பிரம்மா அப்படின்றது அதர்வ வேதத்துல சொல்லியிருக்கு. அதனால அயமாத்மா பிரம்மான்றது மாண்டூக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்கா. அந்த அயம் இந்த ஆத்மா பிரம்மா இது பிரத்யட்சமா நான் எதை பார்த்துட்டு இருக்கேன், அபரோட்சமாக நான் பார்க்கக்கூடியது இதுதானே என்கிட்ட இருக்கிறதுலயே க்ளோசஸ்ட் இது. அயம் ஆத்மா இதோ இது, இந்த ஆத்மாவானது பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு அதர்வ வேதத்துல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எதிர் வேதத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பிருகதாரண்யக உபநிஷத்துல சொல்லியிருக்கு. நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்றது. நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன். தத்து தொமசின்னு ஆச்சாரியன் சொன்னார். நான் அதை எப்படி புரிஞ்சுட்டாங்க, நான் பிரம்மம் புரிஞ்சேன். நானும் அவர் தத்துவமசின் நீ தத்துவமசின்னு அப்படியே பண்ணா கூட நாலேஜ் வராது. அவர் தத்துவமசின்னு சொன்ன நீதான் அந்த பிரம்மன் சொன்னா நான் தான் அந்த பிரம்மன் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? அதுக்கு பேரு. அப்புறம் ருக்வேதத்துல ஐத்திரேய உபநிஷத்துல பிரஜானம் பிரம்மா. எதை நீங்க பிரஜானம் இந்த ஜீவனுடைய ஞானம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது பிரகர்ஷியான ஞானப்பா, அதுதான் ஆத்ம ஞானம். நான் நீங்க நினைச்சிருந்தது ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தை விட வேறானதாகவும் பஞ்சகோஷத்துக்கு அதீதமாகவும் சத்தியானந்த ஸ்வரூபமாகவும் எதை நீங்கள் நான் என்று தெரிந்து கொள்கிறீர்களோ அந்த நானானது பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பிரஜானம் பிரம்மா. இப்படி 4 மகா வாக்கியங்கள். இந்த 4 மகா வாக்கியங்களை போய் பரப்பணும்ன்றதுக்காக வேதாந்தம் தெரியாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் 4 மடங்களை ஸ்தாபிச்சார் ஆச்சாரியார் இல்லையா? 4 மடங்கள். ஒன்னு பூரியில ஸ்தாபிச்சார், ஒன்னு துவாரகால ஸ்தாபிச்சார், அப்புறம் அதர வேதத்துக்கு ஜோஷியர் மட்டில ஒன்னு ஸ்தாபிச்சார், இங்க சித்தரியில ஒன்னு ஸ்தாபிச்சார். இப்படி 4 மகா வாக்கியங்களை பரப்பறதுக்காக 4 ஆச்சாரியர்களை எல்லாம் போட்டு இந்த விஷயமானது இதை போய் பரவணும் அப்படின்றதுக்காக பண்ணோம். அதே மாதிரி நமக்கு இப்ப சந்தேகம் வரும். அப்ப காஞ்சி மரத்துக்கு ஓம் தத்துவ மகா வாக்கியம் ஒண்ணு கீதையில இருக்கு, அதுதான் தத்துதான், தத்து தத்து அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அந்த மகா வாக்கியத்தை சொல்லக்கூடியதாக இங்க ஒரு மனமானது இருக்கிறது இல்லையா? இப்படி இந்த மகா வாக்கியங்களை சொல்வதற்காக தான் சங்கர மடக்கெல்லாம் வந்தது. எந்த சங்கர மடமா இருந்தாலும் எந்த சங்கராச்சாரியாரா இருந்தாலும் இந்த மகா வாக்கியங்களை எடுத்துக்கொண்டுதான் மனசுல இருந்துருக்காங்கன்றதுனால இந்த மகா வாக்கியன்றதுதான் நம்ம அல்டிமேட் கோல் இன் லைஃபா வச்சிட்டு இருக்கோம். பிறந்ததுடைய பலன் என்னன்னா இந்த மகா வாக்கிய போதத்தை கேட்கணும், இந்த வேதாந்தத்துக்கு வரணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேதாந்தத்துக்கு வரும்போது எத்தனையோ தலங்கள்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் மீறி இந்த வேதாந்தத்துக்கு வரணும் இல்லையா? புராணம் மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடாது, நல்லாவும் இருக்கும். அதே சமயத்துல ஒரு இளைஞர்களும் நிறைய வரும், சரியா புரியாது. அது மட்டும் இல்ல, இளைஞர்கள் மட்டும் இல்ல, புரியறது வேற கஷ்டம், அதை வேற கொண்டு கொள்ள வேணும். அது மாத்திரம் இருந்தா பரவாயில்ல, இதுல சொல்ல தெரியாத ஒரு விஜயானம் தான் வேற இருக்கு, அதுல வேற மாட்டின்னு பிடிக்கிறான் இது இல்லையா? இது ஒரு ட்ரக் மாதிரி, அது ஒரு கிளாஸுக்கு போகாம இருக்க முடியல, 4 நாள் கேட்கலன்னாக்க இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா? அப்படின்னா என்ன, இதுல ஆத்மானந்தம் ஒண்ணு கலந்துருக்கு, பிரம்மானந்தம். இந்த ஆனந்தங்கள் எல்லாம் கணக்குல வச்சிருந்து பரோட்சமாக தெரிந்து கொண்டு நீயே அந்த பரபிரம்மான்ற மகா வாக்கியமானது போதங்கள் எப்போ ஏற்படுகிறதோ அப்பொழுது இவனுக்கு அபரோட்சமான அறிவானது ஏற்படுகிறது அப்படிங்கிறார். ஆத்மா பிரம்மா இது வாக்கியார்த்தே நிச்சேன விசாரித்தே. ஆனா அது அவ்வளவு ஈஸியா தான். இவ்வளவு மடங்கள் எல்லாம் ஸ்தாபிச்சு இவ்வளவு கிளாஸுக்கு ரொம்ப விடாமுயற்சியோட வேதாந்த கிளாஸுக்கு வந்து இந்த தத்துவபோதத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் படிச்சு, அதுக்கப்புறம் உபநிஷத்தை வெறும் மூலத்தை முதல்ல படிச்சு, அதுக்கப்புறம் ஆச்சாரியார் பாக்கியங்கள் எல்லாம் படிச்சு, அதுக்கப்புறம் சூத்திர பாக்கியங்களுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய வியாக்கியானங்களை இவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியிருக்குல்ல, அது மொத்தம் தான் தினம் நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அது எப்படி நான் பிரம்மப்பா எடுத்தேன், அது எப்படி என்ன போய் பிரம்மன் சொல்றதுன்ற ஒரு விசாரம் வேற நானே பண்ண வேண்டியது. இப்படி விசேஷன விசாரித்து ரமண மனன நிதித்தியாசங்களின் மூலமாக உடாம இந்த விசாரம் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு.
அந்த நானே பிரம்மம் என்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்டா இது. அதை நான் எனக்குள்ள வாங்கி அதை எனதாக்கணும்னாக்க அதுக்கு நான் பண்ண வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கு. அதை நிறைய யோசிச்சு 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 என்னுடைய மண்டைய கசக்க வேண்டியிருக்கு. அப்படி நிச்சேஷேன விசாரித்தே அப்படி விசாரிச்சேனால் என்ன ஆகுதுன்னா வியக்தி உன்னிச்சதே. அப்பதான் இந்த விஷயமானது இந்த வியக்திக்கு ஸ்பெசிபிக்காக புரியும். அது வரைக்கும் அந்த சந்தேகத்தில் இருந்துட்டே இருக்கும். நான் பிரம்மமாகிற வரைக்கும் எல்லா சந்தேகமும் நான் எப்படி பிரம்மா, எனக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, நீங்க வாட்டி கிளாஸ்ல சொட்டு போட்டீங்க நீதான் பரமாத்மான்னு போகும்போது பணம் நின்று பாருங்க தெரியும் உங்களுக்கு. ஏன்னா உட்கார கூட இடம் கிடைக்காது, என்ன பார்த்து சொல்றீங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனா இதெல்லாத்தையும் மீறி இதெல்லாம் உடம்புக்கு வர்றது பிராரப்தத்துக்கு வரக்கூடிய விஷயம், அது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியது நீங்க அந்த பரமாத்மா ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற ஒரு ஐடென்டிபிகேஷன் உங்களுக்கு வியக்தி உள்ளிச்சே. ஸ்பெசிபிக்காக இந்த வியக்திக்கு அது இதுக்கு பேர் தான் வியக்தி உல்லேகனம்னு பேரு. கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி தெரிந்து கொள்வதற்கு சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னா எப்படி எப்படி தசமஹா தோமசி இது தசமஹா தோமசி அப்படின்னு போல்றவன் அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான், தசமஹா ஆமஸ்மின்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மானம் சேத்தி ஜாரியாத்துன்னு சொன்னா அயமஸ்மின்னு அந்த ஜீவாத்மாவானது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டானால் அவனுக்கு அபரோக்ஷ ஞானமானது ஏற்படுகிறது. இதுவரைக்கும் அந்த நாலேஜ் ஆனது எப்படி இருந்ததுன்னா பரமாத்மாவை பத்தி வேதாந்த கிளாஸுக்கு வர வரைக்கும் ஒரு புரோட்டிங்கா இருந்த ஒரு நாலேஜ். அதுக்கு என்ன ஆச்சுன்னாக்க அது ஸ்பெசிபிக்கா நான் தான்றதுல நிச்சயமான ஒரு அறிவானது ஏற்படுவது. இப்படி ஏற்படுவதற்கு பேர் தான் வியக்தி உல்லேகனம்னு பேரு. இப்படி இந்த வியக்தி உல்லேகனத்தினால எப்படி அந்த எக்ஸாம்பிள்ல அவன் 10வது பேர் வழி நீதான்னு சொன்ன உடனே அவன் நான் தான் 10வது பேர் வழி புரிஞ்ச உடனே அந்த 10வது ஆள் கிடைச்சுட்டான் அவனுக்கு இல்லையா. அதே மாதிரி தசமஹா கஹா இது பிரஷ்னே ஸ்வமேபேதி நிராகிருதே கணயித்வா ஸ்வேரதஹ ஸ்வமேவ தசமம் ஸ்மரேத். தசமஹா கஹா இது பிரஷ்னே. சார் 10வது பரோட்ச ஞானத்துல 10வது மனுஷன் இருக்கான்னு சொல்லிட்டீங்க, யாருன்னு சொல்லலையே, இன்னும் எனக்கு கிளாரிட்டி வரலையே பதப்பதைக்கிறான். வேதாந்த கிளாஸுக்கு வரலாம், ரொம்ப நாள் அட்டன் பண்ணிட்டு இன்னும் பிரம்மம் ஆகுது, ஒரு நாள் ஆக கவலைப்படாது. ஆனா இந்த விசாரம் வேணும். இந்த அடிப்பானது மனசுல வேட்கையானது இருக்கணும். அப்பதானே நான் பிரம்மன் இவ்வளவு நாள் நான் தான் பிரம்மன்னு தெரியணும்ன்ற எண்ணம் கூட இல்லாம இருந்தது. இப்பதானே வந்திருக்காது, இப்பதானே அதுக்கு ஒரு மொழிப்பு. அது மாதிரி இவருக்கு 10வது பேர் இருக்குன்னு இன்னும் ஆகாட்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாரு. எங்க இருக்கான், நீ தான் பாது அப்படின்னு சொன்ன உடனேதான் நிம்மதி ஏற்படுது. தசமஹா கஹா இது பிரச்சனை துவமேவ இல்ல இது நிராகதே, நீதாம்பா அந்த பிரம்மா அப்படின்னு சொன்ன ஆயிடுச்சு. நிராகிருத்தே கணயித்வா ஸ்வேனசஹ. அப்படி என்ன பண்ண 10வது பேர் வழி யாருன்னு கேட்டு நீதான் பதில் வந்த உடனே தன்னையும் சேர்த்து அந்த 9 பேரையும் சேர்ந்த இவனுடைய அஞ்ஞானமானது சம்சயமானது நிராகரித்து அது நிராகரணம் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு, கணயித்வா ஸ்வேனசஹா. அவருக்கு திருப்பியும் ஒரு தடவை அவர் என்ன பண்ணாரு, அந்த வழிபோக்கம் சும்மா இல்லாம அவர் பண்ணாரு. இப்ப 10வது பேர் வழி இருக்குன்னு சொன்னா நீ நம்பல இருந்த, இப்ப என்ன எதிர்க்க எழுந்தார். அவர் 1 2 3 4 5 6 7 8 9 தானே தான் இருக்கிற உன்னை விட்ட உன்னையும் சேர்த்துக்கோ. 10வது தசமஹா ஆமஸ்மி அப்படின்னு கேட்ட உடனேதான் அவனுக்கு திருப்தியானது ஏற்பட்டது. இப்படி கணயித்வா ஸ்வேனசஹா தன்னையும் சேர்த்து கணனம் பண்ணணும் இல்லையா. கவுண்டர் அந்த கவுண்ட் பண்றவனே விடக்கூடாது, கவுண்ட் தனியா இருக்கணும், அது சரியா வரல இல்லையா. கவுண்டர்னாக்க வேற அர்த்தம் வந்துடுறது. கவுண்ட் பண்ணுபவனையும் கவுண்டரையும் கணக்குல இருக்கணும், ஸ்வேன. அதே மாதிரி தமிழ்லையும் பாருங்க, அதே மாதிரி வென்றவனையும் எண்ணுங்கள், இல்லை என்று எண்ணினவனையும் நீங்க எண்ணணும் இல்ல. என்றவர்னாக்க அங்கேதான் இல்லையா, கவுண்டர் மாதிரி என்றவர், அந்த என்றவரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டியா நான் என்று. இந்த சதேவ தசமம் யதா அப்படிதா தசமோ அஸ்மீதி வாக்கியோத்தா நதீஹி அஸ்ய விஹன்யதே ஆதி மத்திய அவசானேஷு நனவத்வஸ்ய சம்சயः. இப்படி தசமஹா அஸ்மின்ற அறிவு வந்த பிறகு
அவனுக்கு எல்லா காரியமும் முடிஞ்சு போச்சு இல்லையா. அவன் இல்லைன்னு நினைச்சிருந்தா ஐயோ செத்து போயிட்டான், எங்களை வந்தவன் யாரோ ஒருத்தன் செத்து போயிட்டான்னு அவனே நினைச்சிருந்தா அவனே துக்கப்பட்டு இருந்தான். இப்ப 10வது பேர்வழி கிடைச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் தசமோஸ்மி வாக்கியோத்தா, அந்த வாக்கியத்திலிருந்து தசமோஸ்மி என்ற வாக்கியத்திலிருந்து என்ன மேல் நோக்கி வந்தது அப்படின்னாக்க, அவனுடைய தீஹி, அவனுடைய புத்தியானது இனிமே அத்திய அவனுக்கு ந விகன்யது, ஒரு நாள் இப்போ அவனுடைய போகாது இந்த அறிவானது. நீங்க வேதாந்த கிளாஸ் வர வரைக்கும் நம்ம அந்த நாலேஜ் இந்த நாலேஜ் எல்லாத்தையும் இதுதான். இங்க ஒரு 10-15 கிளாஸ் ஆயிடுச்சுனாக்க நமக்கு ஸ்திரமா இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சிருது. அதுக்கப்புறமா அது நம்ம மனசுல இருந்து அதை விட்டுட்டு வேற எங்கேயும் நம்ம போக முடியாத ஆயிடுறது இல்லையா. இப்படி பிரம்மாஸ்மின்றது தெரிஞ்சுதே. ஆனால் அதுக்கு பிறகு இப்ப பரோட்ச ஞானத்துக்கே எப்படின்னாக்கா அபரோட்சமா தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஏன் மாற போறான், அதுக்கப்புறம் அவன் பிரம்மமாகவே தான் இருக்க போறான். பிராரப்த வசத்தினால அவன் இந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் பிரம்மம் என்ற அறிவானது அவனுக்கு ஒரு தடவை வந்துச்சுன்னா ஸ்திரமாக நிச்சயாக அது மாறிவிடுகிறது. அது மாத்திரம் அல்ல, ஆதி மத்திய அவசானேஷு நவத்வஸ்ய சஞ்சயா, அவனுக்கு முதல்லயோ பிகினிங்லயோ நடுவுலயோ கடைசியிலயோ 9 சந்தேகம் இனிமே ஏற்படுமா ஆகாது. அதே மாதிரிதான் இந்த வேதாந்திக்கம். அந்த பரோட்ச ஞானமானது அபரோட்சமான ஞானம் வந்த பிறகு அது என்ன பண்ணிட்டுன்னா அந்த பரோட்ச தோன்றதையும் தூக்கி சாப்பிட்டு, அப்ப சந்தேகமும் 9வது ஆள் இல்லன்னு நினைச்சிருந்தான், அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சான் இல்லையா. வெறும் இருக்குன்னு தானே சொன்னாரு, அது எப்படி நம்புறதுன்னு சொன்னதுன்னா இப்ப நான் தெரிஞ்சவன எல்லாம் போயிட்டு. இதே மாதிரிதான் இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்ல ஸ்டேட்மெண்ட்லயும் சந்தேகம் வருது. நீ என்ன சார் நிர்குணமான பிரம்மத்துக்கு போய் சத்தியத்துவம் நித்தியத்துவம் எல்லாம் சொல்றீங்க, ஞானமாக இருக்கக்கூடிய தன்மை ஆனந்தத்துவத்துடன் கூடி இருக்குது, தன்மை எல்லாம் வராதுன்னு சொன்னீங்களே, வருதே அப்படின்னு சொன்னா என்னத்துக்காக வருதுன்னாக்க, சத்துன்ற அம்சம் எதுக்காக அவர் பிரம்மத்தை சத்துன்னு சொன்னாருன்னாக்க, நீ என்ன நினைக்கிறீங்க பிரம்ம அசத்துன்னு யாராவது சொன்னானே ஆனால் அது இல்லன்னு சொல்றதுக்காக அங்க தத்துவம் வந்தது. அசத்துவ நிஷேதார்த்தம் தத்வத வாக்கியம். அங்க அது பிரம்மத்தினுடைய ஆட்ரிபியூட்டா நான் குணமாக சொல்லல, அது பிரம்மத்தினுடைய குணம் இல்ல. சத்தியத்துவமோ சித்தாக இருக்கும் தன்மையும் ஆனந்தமாக இருக்க தன்மையும் பிரம்மத்துக்கு இருக்குன்ற அர்த்தத்துல சொல்லல. அது பிரம்மத்துக்கு சத்தியத்துவம் இருக்குன்னா என்னதான் அசத்துன்றதை நிஷேதம் பண்றதுக்காக சத்துன்னு சொன்னேன்னு தவிர அது சத்துன்னு சொல்றதுக்காக இல்ல. இது சொன்ன பிறகு அந்த அசத்தோட அந்த சத்துன்ற பேரையும் நான் எடுத்துருவேன். சத்து எப்படி வரும், ஏதோ வாச்சோனி வர்த்தந்தே, வாக்குக்கே 8வது இருந்தா அது சத்துன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எடுத்துருவேன். அதே மாதிரி அடுத்தது பிரச்சனை அவங்க சித்துன்னு எப்படி சொன்னீங்க அப்படிதான். சித்துனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு பேவனானவன் எப்படி ஒரு மண்ணை வைத்துட்டு ஒரு பால் வந்தானா அந்த மண்ணானது என்ன அர்த்தம், உபாதானக்காரன். உபாதானக்காரன் ஜடமான ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஜடமான பொருள் நினைச்சிட்டீங்கன்னா இந்த ஜடம் அந்த உபாதான காரணமானது இந்த உலகத்துக்கு பகவானே உபாதான காரணம். அவர் ஜடம் இல்ல, அவர் சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு சொன்னே தவிர அதுக்கப்புறம் அவர் சித்துன்றதையும் நீங்க அழிச்சுதான் ஏதோ வாக்கியம் அவரை பத்தி சொல்ல முடியாது. அது வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தேன் உங்களுக்கு. சச்சிதானந்த ஸ்வரூபம் சச்சிதான். சத்துன்னு சொல்லும் போது என்னுடைய அபிப்பிராயம் இல்லைன்னாக்க அசத்துன்னு உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணத்தை போக்கடிக்கிறதுக்காக நான் இங்க சத்துன்னு சொன்னேனே தவிர அவர் சத்துன்னு சொல்றத தாற்பயம் இல்லை. அதே மாதிரி நீங்க ஜடம் இந்த உலகம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியல் காசு ஜடம் நினைச்சீங்களே அவரேதான் மெட்டீரியல் காசு அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சைத்தன்யமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்றதுக்காக சித்துன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆனந்தம்னு சொன்னதுன்னா நீங்க துக்கம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அந்த ஆனந்தத்தை அடைந்து விட்டீர்களே, ஆனால் அந்த அதை ஆனந்தம் என்று சொல்றதும் தப்பு. அதை ஆனந்தம் சொன்னதுனாலதான் உங்களுக்கு அது எப்படி சார் அது டெம்பரரி ஆனந்தம் பர்மனன்ட் ஆனந்தம் ஒண்ணு இருக்குமான்ற கேள்வி எல்லாம் வந்ததுக்கு நானே காரணமாயிட்டேன் இல்லையா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க நினைக்கிற ஆனந்தம் இல்ல, அது பர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். நீங்க நினைக்கிற ஆனந்தம் டெம்பரரி ஆகமா பாயியா இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சொல்றதுக்காக ஆனந்த ஸ்வரூபம்னு சொன்னேன். இப்படி சத்துன்னு சொல்றதோ சித்துன்னு சொல்றதோ இது எதுக்காகனாக்க பரோட்ச ஞானத்தினால அந்த அசத்வ ஞானத்தை போக்கடிக்கணும், அபரோட்ச ஞானத்தினால இந்த அம்சமானது உங்களுக்கு வரணும்ன்ற அந்த ஐன்றது தெரியணும்ன்றதுக்காக சொன்னேனே தவிர சத்தாக இருக்கு சித்தாக இருக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னாக்க பின்னாடி இதெல்லாம் வந்தோடனே இந்த பரோட்ச ஞானம்ன்றதே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு அபரோட்ச ஞானம் வரைக்கும் அதை கையில வச்சுட்டு அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். அது பொய்யாகாது பொய்யாகாது
அது ஒரு நாளும் மாறாது, அம்சமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்க புத்திக்கு என்னெல்லாம் கேள்வி வருமோ அந்த கேள்வி எல்லாம் கேட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க தவிர, நானும் அந்த பகவத் ஞானத்தை பின்னாடி தலதான் போறேன். அபரோக்ஷ ஞானம் வந்த உடனே அது எப்படி நானா இருக்கக்கூடிய நாளைக்கு பரமாத்மா வெளியில எப்படி நான் பார்க்க முடியும் இல்லையா? வெளியில நான் எதை போய் தேடிட்டு இருந்தேனோ, பரம்னு தேடிட்டு இருந்தேனோ அது பரோட்ச ஞானம். எது உள்ள நான் தேடிட்டு இருந்தேன்னா அன்னமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்ல அப்படின்னு நான் எதை தேடிட்டேனோ அதுவும் பரோட்ச ஞானம். இதுக்கப்புறம் இங்கேயும் போய் நான் மாட்டின்ட்டேன், இங்கேயும் மாட்டிட்டு இருக்கும் போது ஒரு ஆச்சாரியனானவர் இல்லப்பா நீ எதை வெளியில தேடிட்டு இருக்கியோ, எதை நீ உள்ள தேடும் ரெண்டும் ஒண்ணுதான்பான்னு சொன்ன உடனேதான் என்னுடைய தேடல் கண்ணானது தவறுது. அது வரைக்கும் எனக்கு சந்தேகங்கள்லாம் இருந்துட்டே இருந்து இந்த பாத்திரமானது எனக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாக்க, நான் ஏதோ பகவான் மேல பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அது கூடாதுன்னு தடுத்தது. நான் நான் உள்ள பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த அன்னமயக்கத்தை நான் இந்த பாடியா இருப்பானு, நான் இந்த மைண்டா இருப்பேனா, நான் இந்த பிராணனா இருக்குமான்னு தேடி ஏதோ ஒண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எதோ வெளியில தேவையோ ஏதோ உள்ள தேவையோ அது ரெண்டும் ஒண்ணுதான். ஆந்திர அபரோட்சமானது வந்த பிறகு இந்த நான் 9ஆவதுக்கு பிகினிங் இருக்குமா, எண்ட் இருக்குமா, மிடில் இருக்குமா, இதெல்லாம் வர வரைக்கும் இருந்தது. அது வந்த பிறகு எல்லாம் போய்விட்டது அப்படின்னு சொன்னார். சதேவேத்யாதி வாக்கியேன பிரம்ம தத்துவம் பரோக்ஷதः விஹித்வா தத்துவமஸ்யாதி வாக்கியாத் யக்திம் சமுல்லிகேத் சதேவ சௌம்யா இது வாக்கியன. இதுக்கு முன்னாடி பஞ்சதசியில 2வது அத்தியாயத்துல என்ன பண்ணாருன்னா, சதேவ சௌமியா இடமக்ர ஆட்சி ஏகமேவா திரியம் பிரம்மா அப்படின்னு ஆத்மானம் ஜானியா அயமஸ்மி புருஷா இப்போ இவ்வளவு டிஸ்கஸ் பண்றியா, அதே மாதிரி அங்க சதேவ சௌமியா இடமக்ர ஆட்சி ஏகமேவா திரியம் பிரம்மான்ற ஒரு வாக்கியத்தை வச்சுட்டுதான் அவர் விவேக பிரகடனத்துல அவ்வளோ விவேகங்கள் அவர் பண்ணாருங்க. அதை இப்ப ஞாபகப்படுத்துறாரு. நான் ஏற்கனவே 2வது சாப்டர்ல உங்களுக்கு சதேவ இத்தியாதி வாக்கியன பிரம்ம தத்துவம் பரோட்சதா பேசிட்டேன். அதை நீங்க இப்ப எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பாருங்க அப்படின்னா அவங்க நினைச்சு பாருங்க. நம்ம நினைக்கணும், நம்ம ஒரு தடவை சொன்னாதானே ஞாபகம் வரும். அதனால சதே சௌமியா இதமக்கிற ஆசி அப்படின்னு ஒரு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொத்தாத்தியாயத்துல 8வது மந்திரம் ரொம்ப ஃபேமஸான மந்திரம். சத்து ஏவ இது சதேவ சௌமியா அப்படின்னு. சௌமியா இந்த உலகம் எது இதம் அப்படின்னு நீ பாக்குற, சதேவ சௌமியா இதம் அக்ரே ஆசி. இதம் என்று எதை நீ கண்ணை திறந்த உடனே பாக்குறியோ அதானே இது. இந்த உலகம் தானே இது. கண்ணை திறந்த உடனே டெய்லி காதால இறந்த உடனே நம்ம பாக்குறது இந்த உலகம் தானே. இந்த உலகமானது இதம் அக்ரே முன்னாடி தோன்றுவதற்கு முன்னாடி என்னவாது சதேவ ஆசி சத்தாகத்தான் இருந்தது. ஹே சௌமியா கண்ணா அப்படின்னு பையனுக்கு அப்பா சொல்றாரு. என்ன இந்த உலகமானது சதேவ ஆசிட்டு. எப்படி ஆசிட்டு அப்படிங்கறது பின்னாடி சொன்னார். ஏகம் ஏவ அத்விதீயம். ஏகம்னு சொன்னாலே போதுமே சார். ஏவ அத்விதீயம் போட்டு ஏன் சார் மனுஷனை பற்றி தாத்தா மாதிரி 3 தடவை சொல்ல வேண்டியது. கொஞ்சியா கீழகோஸ் கொஞ்சியா கீழகோஸ் கொஞ்சம் கோபம் வராது. ஒரு தடவை சொன்னா அந்த மாதிரி வேணமானது. ஏகம்னு சொன்னா ஒண்ணுன்னு புரிஞ்சுட்டு போறேன் அப்படின்னாரு. இல்லப்பா அதா சொன்னா கரெக்டா இருக்கும், நீ மறந்துடுவேன்றதுக்காக சொன்னார். அத மாதிரி சுகியானது ஏக்கம்னா நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க, ஒண்ணுன்ற வார்த்தை இருக்க அதுக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு ஒவ்வொருத்தான் எப்படின்னாக்கா அந்த ஒண்ணுனாக்கா என்ன அர்த்தம், அதை தவிர எதுவும் இல்லாத அர்த்தம் எங்கேயாவது வருமா? ஒண்ணுன்னு நான் சொன்னாக்க வரவே வராது இல்லையா? அதனால இந்த ஒண்ணுன்னு ஒரு தடவை சொன்னா இது சரியா வராது. ஒண்ணு. 2வது இப்பவே ஒண்ணு, இதுக்கு அர்த்தம் ஒண்ணுனாக்கா வேற இல்லன்ற அர்த்தத்திலேயே சொன்ன இது ஒண்ணு இல்லையா? எப்படி ஒண்ணு ஏன் வேன்னு இருக்கு. ஏன் வேணா அதே ஏக்கம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன ஏக்க ஏவ வேற அப்படின்னு கேட்டீங்க. ஏன்னா எந்த ஒண்ணு நான் வேறில்லைன்னு சொன்னேனோ அதேதான் அப்படின்னாங்க. இந்த அதேதான்ற பொருளை தனியா எடுத்து பாருங்க. ஏவான்றது இது பலாபற்ற இது எதோட வேணும், அவரே தானே அவரோட சேரும், இவளே தானே இவளோட சேரும், அதுவே தானே அதோட சேரும். இந்த ஏவ காலத்தை வச்சுட்டு ஒரு காரியத்தை நீங்க பண்ண முடியாது. எதுவானாலும் சரியா அதை வச்சுட்டு நான் எப்படி முடிவு பண்றது? அதனால ஏக பதத்திலையும் பிரச்சனை இருக்கு, ஏவ பதத்திலையும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா சரி சார். அத்விதீயம்ன்ற பதம் இருக்கு, அதுல என்ன பிரச்சனை? இரண்டற்றது இல்லையா?
ஏன் அதுல பிரச்சனை இல்லைன்றீங்க? மூணாவதா இருக்கலாமே. 2 3, 2 1, 2 4, 2 5, 2 6 சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன்னு இப்படியே சந்தேகம் வரலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, சந்தேகத்துக்கு காரணம் இருக்கு. மகாபாரதத்துல அர்ஜுனா என்ன பண்ணா, அஜ்ஞாதவாசத்துல இருக்கும் பொழுது திடீர்னு கௌரவர்கள் வந்து இவங்க எங்க இருக்காங்கன்றது, இவங்களை எப்படியாவது அந்த அஜ்ஞாதவாசத்துக்கு முன்னாடி இவங்களை பிடிக்கணும்ன்றதுனால சந்தேகம் வந்துட்டு அவனுக்கு. எப்போ கீச்சகனை வந்து சொல்றாங்களோ, கீச்சகனை கொல்லக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதை கொல்லக்கூடிய சக்தி இருக்கணும்னாக்க பீமனை தவிர வேற யாரும் பண்ண முடியாதுன்னு துரியோதனன் கெஸ் பண்ணிட்டான் அவன். அதனால இங்கதான் விராட்ட தேசத்துல இருக்கான், நம்ம போகணும்னாங்க. இவங்க திடீர்னு சொல்லாம கொள்ளாம இவங்க அட்டாக் வந்த உடனே இவங்க வந்து இவ்வளவு நேரம் இவாளுக்கு வந்து அவையும் கொடுத்த ராஜாவையும் விட்டு கொடுக்க முடியாது, விராட்ட ராஜாவையும். அதனால கிளம்பினா அர்ஜென்டா கிளம்பும் போது அப்ப மகாபாரதத்துல என்ன சொல்றதுன்னா, அத்விதீயம் அனுசசார பாண்டவ அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அத்விதீயமாக அவன் ஓடிதான் வெளியில வந்தான் அப்படின்னாக்க, அந்த இடத்துல அத்விதீயம்னா என்ன அர்த்தம்னா, கையில கத்தி கிட்டி எதுவும் எடுத்துக்காம ஓடி வந்தான்ற அர்த்தத்துல அவன் சொல்லி. இப்படி அநேக அர்த்தங்கள் அத்விதீயத்துக்கும் வரலாமே இல்லையா? ஆகையினாலதான் இது எதுலயுமே நீங்க மாட்டக்கூடாதுன்றதுக்காகதான் ஏக ஏவ அத்விதீயம்னு சொன்னாக்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு தாற்பயமும் வச்சுட்டு இருக்க. உலகத்துல வேதமானது எப்படி இருக்குன்னா, உலகத்துல பொருள்கள்லாம் எது சொன்னாலும் பிரச்சனையா வருது. கல்லுன்னு சொன்னா அது மரத்தை விட வேறானது இல்லையா? கல் சல்லையான்னு சொன்னா மரத்துல சல்லையான்னா ஒண்ணு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, இதை டிஃபரன்சியேட் பண்ணி காமிக்கணும்னா இது வேற வேறன்னு. கல்லு வேற, கல்லு ஜாதி வேற, மர ஜாதி வேற, இல்ல ஆம்பளை ஜாதி வேற, பொம்பளை ஜாதி வேற. அந்த தன்மையாக இருக்கக்கூடியதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஸ்திரீல தான் கிளிப்பம் இருக்கும் இல்லையா? கல்லுல கல்பம் தான் இருக்கும். அதனால இப்படி இருக்கிறதுனால விஜாத்திய பேதங்கள் இருக்கு உலகத்துல. இது இல்லன்றத நான் காமிக்கிறதுக்காக, விஜாத்திய பேதத்தை காண்பிப்பதற்காக நான் ஏக்கம்னு சொன்னேன் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்துச்சு, விஜாத்திய பேதத்தை காமிச்சீங்களே, இந்த மரம் நினைச்சீங்களா, அந்த மரத்திலேயே எத்தனையோ பேதங்கள் இருக்கா? வேப்ப மரம் இருக்கு இல்லையா, மாமரம் இருக்கு, அண்ணாடி மரம் இருக்கு, எத்தனையோ மரம், கொய்யா மரம் இருக்கு, எத்தனையோ மரங்கள் இருக்கு, அரச மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, எத்தனையோ மரங்கள் இருக்கு. அப்படின்னாக்க சஜாத்தியமாக இருக்கிறதும் இல்லன்னு சொல்றதுக்காக ஏவப்பதம் வந்தது. நீங்க இந்த பிரம்மத்தை நிர்குணமாகவும் நிர்விசேஷமாக பண்ணணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? சஜாத்தியமும் கிடையாது, விஜாத்தியமும் கிடையாது அப்படின்னா. சரி, அப்படின்னா ஏக ஏவ பதம் சொன்னா போதுமே, சஜாத்திய விஜாத்திய ரகிதம்னா. இன்னொரு பிரச்சனை வச்சிருக்காங்க. ஒரு குரங்கு வந்து மரத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அது எங்க உட்கார்றது? கிளையில உட்காருது. நான் என்ன சொல்றேன், மரத்துல வந்து உட்கார்ந்தது. அந்த மரம்னு சொன்ன இடத்துலயே மரம்னு சஜாத்திய பேதம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்துக்குள்ளேயே பேதங்கள்லாம் இருக்கு. சில பேதம் சொகட்ட பேதம் இருக்கு. மரம், கிளை, தண்டு, நடுவில் இருக்கக்கூடியது, வேறு, இலை, எல்லாம் பூ, காய், பழம், எத்தனை பேதங்கள் இருக்கு? அந்த பேதமும் இல்ல. உலகத்துல 3 பேதங்கள் தான் இருக்கு. சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், சொகட்ட பேதம். இந்த 3 இல்லாத ஒரு சத்து எதுவோ அதுதான் பரமாத்மா. ஆகையினால அவர் இல்லாத இடத்துல அவரை போன்றது எதுவும் கிடையாது அப்படின்றது சஜாத்தியமாகவும் விஜாத்தியமாகவும் சொகத்தமாகவும் இருக்கக்கூடிய பேதங்கள். இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு சொரூபம்னு சொல்றதுக்காக ததேவ ஹிஜமந்திர ஆட்சி ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்ற வாக்கியத்தினால பிரம்ம சத்வம் பரோக்ஷதா இப்படின்னு அந்த வேதம் சொல்லும் பொழுது, அந்த வேதத்தை பாருங்க, அது ஒரு அவாந்தர வாக்கியம் தான். பிரம்ம இப்படி இருக்குன்னு சொன்னாரே தவிர நீங்க தான் பிரம்மம் சொன்னாரா? அவரு சொல்லலையே. அவாந்தர வாக்கியம். பிரம்ம இப்படி இருக்குன்னு சொன்னாரு, நம்ம புரிஞ்சுட்டோம், அவ்வளவுதான். அதுலயே ஒரு சந்தோஷப்பட்டு நிறுத்தோம். நான் தான் அதுன்றது சொல்லவே இல்லை அவரு. நானே புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணி என்னை விட வேற புரிஞ்சுட்டாரு. அதான நேச்சுரலி அப்படிதானே புரிஞ்சுப்போம். அவர் யாரையே பத்தி பேசிட்டு இருக்கா? பிரம்மமும் இருக்கான், அது விஜாத்திய பேதம் இல்லையா, விஜாத்திய பேதம் இல்லையா, சொகட்ட பேதமும் இல்ல, அதான் சத்து, அதான் பரமாத்மா, பாவம் மேல எங்க இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படிதான் பக்தியா புரிஞ்சுட்டேனே தவிர அது எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதை புரிஞ்சுக்கல இல்லையா? சதேவ இத்தியாதி வாக்கியன பிரம்ம தத்துவம் பரோக்ஷதா, பரோட்சமாக கிரகித்வா அறிந்து கொண்டேன். ஆனா அதுக்கப்புறம் இதே மாதிரியே கீழே 6வது சாப்டர்லயே கீழே போய் தத்துவமஸ்யாதி வாக்கியாத்து
தத்து அதேவ சௌமிய இதமக்ராசின்னு எந்த பரமாத்மாவை சொன்னேனோ அதுதான்பா நீ அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லு. தத்து துவம் நீதான் அசி, நீதான் அந்த தத்தாவே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னதுனாலதான் வியக்திம் சமல்லிக்கே இல்லையா, அந்த வியக்தி சமல்லிக்க அந்த கரெக்டான ஐடென்டிபிகேஷன் எப்படி வருது. இவ்வளவு நாள் எதை நீ சத்துன்னு ஒண்ணு இருக்கா, அது சஜாத்திய விகாசியமான மேல தேடிட்டு இருக்கா, இங்க எப்படி தேடிட்டு இருக்க அப்படின்னாக்க நான் அந்த சத்தானத்தை நான் யாரோ நான் ரொம்ப சின்னவான்னு நினைச்சிட்டு இங்க தேடிட்டு இருந்தேன். இப்ப இங்க தத்துவமசி வாக்கியத்தினால இவர் என்ன சொன்னாரு, அப்பா அது இல்லன்னு சொல்றதால சதம்சம் போயிடுச்சு, அது தோணலான்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, அது எப்படி தோணும், உங்ககிட்ட தானே அது தோணும், ஐயா தானே தோணும், அது போய் நீ வெளியில தேடினா எப்படி தோணும், நீயாதான் அதை பார்க்கலாம், அந்த ஐயுதான் அந்த பரமாத்மா அயமஸ்மீதி புருஷா அப்படின்ற அர்த்தத்துல தத்து தொமசி இது வாக்கியம். அப்போ அதேவ சௌமிய இதமக்ராசின்றது அவாந்தர வாக்கியம், தத்துவமசின்றதுதான் மகா வாக்கியம். அவாந்தர வாக்கியத்தினால பிரம்ம அஸ்தின்றதுதான் எனக்கு தெரியுது, மகா வாக்கியத்தினாலதான் பிரம்ம பாகின்னு தெரியுது, நானே பிரம்மமாக சிங் அப்படின்றது தெரியாது. அவன் முதல்ல அதான ஆவரணத்துக்கு அவன் சொன்னான் நாஸ்தி, அதனால நான் பாக்கி. முதல்ல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்ன எப்ப இங்க யானை இல்லையோ என்ன, அப்ப எப்ப என்னால் பார்க்கப்படவில்லையோ அதனால யானை இல்லைன்னு சொன்னோம். முதல்ல அதான ஆரம்பிச்சேன். நம்ம ஆரம்பிக்கும் போது எப்போ இந்த இடத்துல யானையானது இருந்திருந்தது ஆனால் எனக்கு தெரியும், எப்ப எனக்கு தெரியலையோ அது இல்லை. அதே மாதிரி பரமாத்மா என்று ஒருவர் இருந்திருப்பாரே ஆனால் எனக்கு தெரியும், எப்ப எனக்கு தெரியலையோ அதனால அவர் இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். இப்ப அதுக்குதான் பத்திருக்க பிரம்ம அஸ்தின்றது அவாந்தர வாக்கியத்தினால எனக்கு தெரியுது பரோட்ச ஞானத்துல, மகா வாக்கியத்தினால நானே அந்த பரபிரம்மன்னு தெரிஞ்சது மகா வாக்கியத்தினால அப்படின்னு சொல்றதுக்கு தத்துவம் அத்தியாதி வாக்கியா எக்கின் சமுதிச்சேத் சம்புலிச்சேத் அப்படின்னாக்க இது முதல்லயே நம்ம பார்த்தா வியக்தி உல்லேகனம்ன்றது அதுதான் கிளியர் ஐடென்டிட்டி தட் ஐ ஆம் தட் பரமாத்மா அப்படின்னு. ஆதி மத்திய அவசானேஷு சத்யம் பிரம்மத்வதீயம் நைவ வியதிச்சரே தஸ்மாத் அபரோக்ஷம் பிரதிஷ்டிதம். இதுக்கு பேர் தான் அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம் நானே அந்த பிரம்மம் என்று அறிவதுதான் அபரோக்ஷமான அறிவு. அபரோக்ஷமாக இது பரோட்சம் என்றும் சொல்ல முடியாது, பிரத்யட்சம் என்றும் சொல்ல முடியாததுனாலதான் அபரோக்ஷம்னு நான் போட்டேன். என்னுடைய ஐடியாவே என்னன்னா இது பரோட்சம் இல்ல நீதான் அது அப்படின்றத சொல்வதற்காகத்தான் அபரோக்ஷம் அப்படின்னு போட்டேன். இது எப்படி வந்தது, ஆதி மத்திய அவசானேஷு ஸ்வஸ்ய பிரம்மதீயம் நைவ வியபிச்சரேத். ஆதியிலும் நீ அதுதான். வேதாந்த கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடியே நீங்களாம் பிரம்மன் தான், வேதாந்த கிளாஸ் வரும்போது பிரம்மம், இந்த அறிவு வந்தவொடனே பிரம்மன் தான். இது வரைக்கும் என்ன ஆச்சு, நான் யாரோ நினைச்சிருந்தீங்க அது போச்சு, அதான நடந்தது. இதுக்கு முன்னாடியே நான் எப்படி பிரம்மம் இல்லாத நிலை ஏது, நம்ம பிரம்மம் இதுக்கு முன்னாடி வேற யாரா இருந்த நான் வரத்துக்கு முன்னாடியே அதேதான், இந்த காலத்திலயே படிக்கிற காலத்திலயே அதேதான், நான் ஞானம் வந்த உடனேதான் அதேதான் அறிக்க போறீங்க. நீங்க என்ன நானே என்ன பண்ண என்கிட்ட இருக்கக்கூடிய செய்த நானே இல்லன்னு நினைச்சிட்டு இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் இருந்து நீதான் பாதுன்னு சொன்னோன்னு இந்த தேரத்தை விட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், இந்த ஜீவன் தொலைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்த உடனே அப்ப நீ தொலைக்கிறது கரெக்டா, அது முதல்ல தொலைச்சது கரெக்ட் தான், நீ உண்மையிலேயே நீதான் இதுன்னு சொன்ன உடனே கிடைச்சிருக்கு. நான் எதை தொலைச்சேன்னு நினைச்சேன்னா அது கிடைச்சிருக்கு எனக்கு அப்படின்றது மாதிரி. அதனால இப்படி ஆதியிலையும் மத்தியிலையும் முடிவிலையும் பிரம்மமாக இருக்கும் தன்மை சொத்திய பிரம்மத்வதி, பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த புத்தியானது அது எப்படி இருக்குன்னா குருநாதீன விசால ஏற்றிருந்தாரு 6வது சாப்டர்ல இல்லையா. அது ஒரு தடவை அந்த நாலேஜ் வந்துருந்தாக்க அது இனிமேல் பட்டு அது சலிக்கவே சலிக்காது. அது நிச்சயமா அது நீதான்றது உனக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த பிரம்ம ஜீவன் வந்துருச்சுனாக்க அது ஒரு நாளும் எதிச்சரிக்காது அப்படின்னாரு. நைவ எதிச்சரே அப்படின்னாக்க ஒரு நாளும் அது உங்ககிட்ட வெளியில போகாது. நம்ம வேதாந்தத்துல கிளாஸுக்கு வந்து ஆகும் பிரம்மம் நீ தத்துவம் தியானம் ஆத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மான்னு இது கேட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் இது பொய்யாகாத மாதிரி அப்படி போய் ரூட் ஆகிடுச்சாது இல்லையா. இன்ஜெக்ஷன் மாதிரி உள்ள போய் நல்லா சேர்ந்துருச்சது நைவ வியபிச்சரே. அதனால அது ஒரு நாளும் இது மாறவே மாறாது. தஸ்மாத் ஆகையினாலதான் இந்த அபரோக்ஷம் பிரதிஷ்டிதம். இப்படித்தான் அந்த அபரோக்ஷ தன்மையானது மனிதனிடம் ஞானியிடம் சிறப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாரு இப்போ அப்படின்னா, இந்த ஞானத்தை இந்த காந்தோக்கிய உபநிஷத் வாக்கியத்தை வச்சு இங்க சொன்னாங்க, வேதாரண்ய உபநிஷத் வாக்கியத்தை வச்சு இங்க சொன்னார். இதே மாதிரி எல்லா உபநிஷத்துகளையும் இதேதான் சொல்லிட்டு இருக்குன்றதுக்காக இப்ப என்ன பண்ணாங்க, அடுத்தது தைத்திரியகத்துல பிருகுவல்லின்னு ஒண்ணு இருக்கு. தொடர்ந்துக்கும் பிருகுவுக்கும் நடந்த சம்பாதம் என்ன வந்திருக்கு. அதுலயும் உங்களுக்கு முதல்ல என்ன சொன்னாரு, ஏதோ வாயுமானி பூட்டானி ஜாயன்னு பரோட்சமா சொல்லி தத் விஜித்யாசஸ்வ தத் பிரம்மான்னு சொல்லி அவருக்கும் அபரோட்ச ஞானத்தை அங்க கொடுத்தாரு. அதே மாதிரிதான் அழைத்த உபநிஷத்துலயும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் முண்டகோ உபநிஷத்துலயும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் பிரகதாரண்ய உபநிஷத்துல இந்திர விரோச்சனன் கதையிலையும் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு உபநிஷத்துலயும் இதுதான் தாத்பரியம், இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இனிமேல் பட்டு ஈஸி. எல்லா உபநிஷத்தையும் இதே ஐடியாவதான் சொல்ல போகுது. முதல்ல பரோட்சமான அறிவை ஏற்படுத்தி விட்டு அந்த பரோட்சமான அறிவு தான் அபரோட்சமாயி அதுக்கப்புறம் அதுக்கு பரோட்சம்ன்ற ஸ்டேட்டஸ் இல்லாம போயிடுது. அப்படின்றதுக்காக தான் அதுக்கு அபரோட்சம்ன்ற பேரை கொடுத்தேன். அந்த போற இன்னும் இதுவும் ரசமான போர்ஷன் இல்லை. இது போட்டு இதை அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.